டிவிகே தலைவர் விஜய் பற்றியும் டிவிகே கட்சி பற்றியும் ஒரு மாதிரி மோசமான ஒரு விமர்சனத்தை பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னா பிரசாந்த் ரங்கசாமி. சினிமா ரிவ்யூலாம் பண்ணுவார். இந்த ஃபோட்டோவில் கூட பாருங்கள், இவர் தான். இவரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னா அவரோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ரொம்ப மோசமான ஒரு விமர்சனம். என்னை கேட்டால் இந்த மனுஷன் ரொம்ப நல்லவர்னு நினச்சிருந்தேன். நல்லவர் மீன்ஸ் எப்படின்னா எந்த பக்கமும் சாராமல் ஓரளவுக்கு நியூட்ரலாக பேசுகிறது. ஆனால் இவர் பேசின இந்த வீடியோவில் தெரிஞ்சிருச்சு பிரசாந்த் ரங்கசாமின்றவர் எந்த பக்கம் நிற்கிறாரு அப்படின்னு. அப்போத்துலேருந்தே இவர் இப்படி தானா இல்லை இப்போ யாராவது ஃபோன் பண்ணி அவர் அப்படி மாற்றிருக்காங்களான்னு எனக்கு தெரியலங்க. இப்போ வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாரு. விஜய் சாருக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு டிவிகே கட்சியில் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் இவர் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் தன்னோட வன்மத்தை, விஜய் சார் மேலே இருக்கக்கூடிய தன்னோட வன்மத்தை வந்து ஒரு ஹேட்டராக வந்து கொட்டியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பேசுனார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக விஜய் சாருக்கு த்ரிஷா மேடமாக வச்சு ஒரு விஷயம் போயிட்டுருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷனில் சிம்ரன் மேடமும் அதே கலர் ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. அப்படி இப்படின்னு வந்து நான் சில முட்டெல்லாம் கொடுத்தாலும் வந்து அது உங்கள் காதில் வந்து ஏற்றுக்க போகிறதில்ல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் சார் வந்து தன்னோட ஈகோக்காக பயன்படுத்துகிறாரு. தன்னோட ஈகோவை காட்டுறதுக்காக த்ரிஷா கூட வந்து நின்னார் அப்படின்னு சொல்கிறீங்களே, இதே ஈகோவை கரூர் மேட்டரில் அவர் காமிச்சாரான்னு பிரசாந்த் நான் கேட்குறாரு ஒரு வார்த்தை. கரூர் மேட்டரில் அத்தனை பேர் பலியானாங்க, அது தப்புன்னு விஜய் சார் உணர்ந்து அந்த பலியான அத்தனை பேரோட ஃபேமிலியை பர்சனலாக அடாப்ட் பண்ணுறேன்னு ஆதவ் அர்ஜுனா சார் வந்து சொல்லி அவ்வளோ ஒரு இதுவும் வந்து போயிருக்கு. அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதிலே தெரிஞ்சிருச்சு பிரசாந்த் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்ட ஒரு வன்மவாதி, எந்த பக்கம் நிற்கிறாரு அப்படின்னு. அதாவது ஒரு கட்சிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், விசுவாசமாக இருப்போம் அப்படின்னு 70-75 வயசு ஆட்கள் சில பேர் சொல்கிறாங்கன்னா அது அவங்களோட தனிப்பட்ட விமர்சனம். ஆனால் இத்தனை வருஷமாக இவ்வளோ லிபரலாக இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறீங்க பிரசாந்த்ன்றவர். இவ்வளோலாம் தெரிஞ்ச நீங்கள் ஒரு பூமர் அங்கிள் மாதிரி பேசுகிறது, சத்தியமாக சொல்கிறேன், பூமர் அங்கிளுக்கு உண்மையான ஒரு எடுத்துக்காட்டே பிரசாந்த் அண்ணன் நீங்கள் தானே. அப்படி தான் வந்து சொல்லணும். அப்படி தான் வந்து நீங்கள் பேசுகிற பேச்சு அப்படிங்கிறது இருக்குது. சரி, என்ன ஈகோ வந்து காமிச்சிட்டார் விஜய் சார்? நான் ஒன்று கேட்குறேன். அவரோட ஈகோவை காட்டணும், அவரோட ஃபேன்ஸை சுயநலத்துக்கு பயன்படுத்துகிறாரு, ஃபேன்ஸை பற்றி அக்கறையே இல்லை, அவரோட ஜாலி தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அவர் நினச்சிருந்தாருன்னா, அவர் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிருந்தா அவர் பெரிய ப்ரைவேட் ஷிப் எடுத்து அங்கே பெரிய வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துருக்கலாம், ட்ரக்ஸு பொண்ணுங்க அப்படின்னு. சரி, அது மாதிரிலாம் அவர் பண்ணல. சரியா, இப்போவும் மக்களுக்காக நிற்கிறாரு, தன்னோட ரசிகர்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் தான் நிற்கிறாரு. அப்படி என்ன சுயநலமாக வந்து பண்ணிட்டாரு? நான் ஒன்று கேட்குறேன். அவரோட ஈகோவை காட்டணும்னு நினச்சிருந்தா ஜனவரி மாதம் ஜனநாயகன் படம் வரலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த மனுஷன் தளபதி விஜய் அவர்கள் போயிட்டு நான் ஏடிஎம்கேவுக்கோ பிஜேபிக்கோ வந்து நான் அலைன்ஸுக்கு வந்து நான் வாய்ஸ் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அவர் இந்நேரம் வந்து அப்படி ஒரு அலைன்ஸ் கூட போயிருந்தார், பிஜேபி ஏடிஎம்கே கூட போயிருந்தாருன்னா நான் இப்போ சொல்கிறேன், திமுக கண்டிப்பாக 10 தொகுதிக்கு மேலே வின் பண்ணியிருக்க மாட்டாங்க. 200+ தொகுதியை வந்து டிவிக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது சாலிடாக வின் பண்ணியிருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி வந்திருக்கும். இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருல 210 வின் பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து வின் பண்ணியிருப்பார். ஆனால் தன்னோட ஈகோவை எங்கேயுமே காட்டலை. பவன் கல்யாண் வந்து இருக்கிறாரு. அந்த மனுஷனுக்கும் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒரு கல்யாணம் ஆச்சு, அப்புறம் ரேணு தேசாயின்னு ஒரு நடிகை கூட கல்யாணம் ஆச்சு, அப்புறம் அது டைவர்ஸ் ஆச்சு. பசங்க இருக்காங்க, இதே மாதிரியும் பொண்ணு பையன் இருக்காங்க. அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுத்தாரு, அவங்கள பார்த்துக்கிறாரு. இப்போ வேறு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணார், அவங்களுக்கும் குழந்தை இருக்குது, இப்போ இருக்கிறாரு. ஏன் டெப்டி சிஎம் ஆனார்ல பவன் கல்யாண். ஓகே, நான் அதை வந்து கம்பேர் பண்ணி சொல்ல. ஆனால் பவன் கல்யாண் வந்து என்ன பண்ணார் தெரியுமா? ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷரில் அவர் போயிட்டு சந்திரபாபு நாயுடுக்கும் பிஜேபிக்கு அலைன்ஸ் கொடுக்க இன்றைக்கி டெப்டி சிஎம்மாக தன்னோட மாசு தக் லைஃபாக காமிச்சிட்ருக்காரு. அவர் போனார்னா ஒரு இடத்துல அவ்வளோ மாசு இருக்கும், அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு கூட்டம் இருக்குது. அந்த மாதிரி கூட்டம் விஜய் சாருக்கு இருக்கிறது. 18 வயசு பசங்க இருக்கிறாங்க, 19 வயசு பசங்க இருக்கிறாங்க, 20 வயசில் இருக்கிறாங்க, 18 வயசு கீழே இருக்கிறவனும் அவருக்காக சப்போர்ட் பண்ணுறவங்களாம். அவர் நினச்சிருந்தாருன்னா இந்த கூட்டத்தை வேறு மாதிரி அவர் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி கொண்டு போகலை. இன்னமும் வந்து அறம் சார்ந்த அரசியல் டீசெண்டாக கொண்டு போவோம். இத்தனை வருஷம் வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அரசியல்னாலே ரவுடிசம் தேவை அப்படி இப்படின்னு. ஆனால் நம்ம ஒரு டீசெண்டான பாலிடிக்ஸ் கொண்டு போவோன்னு டீசெண்டாக கொண்டு போயிட்டுருக்கிறாரு. அப்படிப்பட்ட விஜய் சாரை கேவலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி வந்து வாய் வருது? கண்டிப்பாக நீங்கள் ஒரு வன்மவாதினே பிரசாந்தனே. நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப வந்து சூப்பராக ரிவ்யூலாம் பண்ணுவீங்க, உங்களை ரொம்ப பிடிக்கும், நியூட்ரலான மனுஷன் நினச்சேன். ஆனால் நீங்கள் ஒரு வன்மவாதி அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோ மூலமா வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. அப்புறம் உங்கள் அண்ணன் அண்ணி விஜய் சாரோட ஃபேன்ஸு, விஜய் சாரோட தொண்டர்கள் துண்டை தூக்கி போட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, எப்படி தலை காட்டுறதுன்னு தெரில. பல பேர் வந்து துண்டை தூக்கி போட்டாங்க அப்படின்னு. பல பேர் யாரும் துண்டை தூக்கி போடல, துண்டு அங்கேயே தான் இருக்குது. இந்த துண்டை நாங்கள் பெருமையாக போடுறோம். இந்த துண்டுக்கு ஜாதி கிடையாது. ஜாதியை வச்சு வந்து அரசியல் பண்ணி 2 ஜாதிக்கு சண்டை மூட்டி விடுறதோ, இல்லை இந்த துண்டு வந்து மத கலவரம் பண்ணுறதோ, இந்த மாதிரி வேலைலாம் இந்த துண்டு வந்து பண்ணாது. எந்த ஒரு இதுலேயும் வந்து எங்கள் தலைவரை ஃபிட் பண்ண முடியாது. ஒரு ஜாதி ஒரு மதம்னு நியூட்ரலாக எல்லாருக்குமான தலைவராக இருக்கிறாரு. நல்ல ஒரு யூனிவர்சல் லீடராக இருக்கிறார். அவருடைய கொள்கையே வந்து அப்படி தான்.
அவரோட கொள்கை பேனரில் பாருங்கள், பெருந்தலைவர் காமராஜர் இருக்கார். பெருந்தலைவர் எப்படி வெற்றி தோல்வி பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். ஆனால் குறுக்கு வழியில் அந்த மனுஷன் போக மாட்டார், சூழ்ச்சி பண்ண மாட்டார், நேர்மையான அரசியலை பண்ணுவார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அந்த மாதிரி ஒரு கொள்கையை கொண்டு சரியான ஒரு பாதையில் தான் விஜய் சார் போயிட்டுருக்காரு. அவர் எப்படி உங்களால் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்ல முடியுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைண்ணே. இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன். ரஜினி சார் வந்தார்ல, இதே ரஜினி சாரை இன்றைக்கி வந்து பெருமையாக பேசுகிற குரூப்பு தான் 2019 அந்த காலகட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரஜினி சார் ஒரு சங்கி, ஆர்எஸ்எஸ் இயக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அந்த மனுஷன் ஆன்மீக அரசியல்னு ஒன்று பண்ண வந்தார், பண்ணாமலே போயிட்டார் வேணான்ட்டு. அவரை கமல் சார் வந்தார். கமல் சார் வந்து என்ன பண்ணார், மக்கள் நீதி மையம்னார். நான் மையம், இடதும் இல்லை வலதும் இல்லை, நான் மையம் அப்படின்னார். கடைசியில் பார்த்தோம்னா அந்த மனுஷன் மையம் இல்லை, நான் திமுக கூட போய் ஐக்கியமாயிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் போயிட்டார். இன்றைக்கி ரெட் ஜெயண்ட்டு, இன்பன் உதயநிதி படம்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே அவர் நல்ல மனுஷன் தான், நான் தப்பு சொல்ல. ஆனால் எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஆன்மீக அரசியல், ரஜினிகாந்த் சொன்னால் அவர் தலைவர் சொன்ன அந்த ஆன்மீக அரசியலும் பண்ணிகிட்ருக்கிறார். யாராவது கிறிஸ்தவ விழாவில் முஸ்லீமையும் கிறிஸ்தவர்களும் பிரம்மகுமாரிகள் போன்ற அமைப்புகளையும் கூப்பிட்டு மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுவாங்களா? திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு வரல விஜய் அப்படின்னு சொல்கிறீங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் என்ன ஸ்டாண்ட் அப்படிங்கிறத கிறிஸ்மஸ் விழாவில் காமிச்சாரா இல்லையா? 2025 கிறிஸ்மஸ் விழாவில் டிவிக்கு, அதுதான் டிவிக்கு நாங்கள் எந்த ஸ்டாண்டில் இருக்கோம் அப்படிங்கிறத விஜய் சார் வந்து காட்டுறாரு. அப்போது ஒரு நல்ல ஒரு நியூட்ரலான ஒரு மனுஷனை ஒரு ஆன்மீக அரசியல் பண்ணுறாரு. அதாவது நான் மையம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் போகாமல் உண்மையான மையமாக இருக்கிறார். இவர் தான் சென்ட்ரிஸ்ட் ஐடியாலஜி. போயிட்டு காங்கிரஸ் டிஎம்கே பக்கமும் சாயலை, பிஜேபி ஏடிஎம்கே பக்கமும் சாயலை, எத்தனை ப்ரெஷர் கொடுத்தாலும் தன்னோட படமே ரிலீஸ் ஆகலனா பரவாயில்ல, நான் மையத்திலே இருக்கிறேன் அப்படின்னு. வந்தால் வாங்க கூட்டணிக்கு, வரலனா போங்க, நான் மையத்திலே இருக்கிறேன். மையத்தில் இருக்கிறார். உண்மையான மையம் இவர் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தலைவரை எப்படி நான் பிரசாந்தனை ஆனால் உங்களுக்கு வந்து யாருன்னா சொல்லியிருக்கலாம், மேபி உனக்கு வந்து ஒரு டைரக்டராக சான்ஸ் தரம்பா, ப்ரொடக்ஷனில் ஏதாவது சப்போர்ட் பண்ணுறோம், இல்லை பார்ட்டியில் கூட வந்து ஏதாவது வந்து சப்போர்ட் பண்ணுறோம், இல்லை உனக்கு ஏதாவது பேமெண்ட்டு உனக்கு என்ன தேவையோ நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், விஜயை கொஞ்சம் அட்டாக் பண்ணு, இந்த ஜூலி மாதிரியான ஆட்களை வச்சு எங்களால் ஓட்ட முடியல அப்படின்னு யாராவது கால் பண்ணியிருக்கலாம். அதுக்காக இப்படியான எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏதோ சொல்கிறீங்க தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனால் விஜய் A4 ஷீட்டு பேப்பர் வச்சு படிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. வேறு எதை வச்சு படிப்பாங்க? பேப்பர் வந்து தேவை. எப்பேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரே வந்து ஏதாவது பேசும்போது செமினார் ஏதாவது எடுத்தாங்கன்னா அந்த பேப்பர்ஸை வச்சு தான் படிப்பாங்க. ஒரு லெக்சர் வந்து கொடுப்பாங்க. பேப்பர் வச்சு படிக்கிறது கேவலம் இல்லை, ஓகேவா? அப்படி இல்லைனாலும் அவர் வந்து கரெக்டாக சில விஷயங்களை பேசுகிறாரு, அது வேறு விஷயம். அப்புறம் போயிட்டு பேப்பர் இல்லாமல் ரிப்பப்ளிக் டே வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 25, அப்புறம் ஆகஸ்ட் 25 இல்லை அப்புறம் இது சுதந்திர தினம் பார்த்திங்கன்னா குடியரசு தினம் எப்போன்னா ஜனவரி 23, இந்த மாதிரியெல்லாம் உளர மாட்டார்ண்ணே அவர், சரியா? அவர் வந்து பேப்பர் வச்சு படிக்கிறாருன்னா பேப்பர் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அது வந்து தப்பான ஒரு இதெல்லாம் இல்லை. ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க தஞ்சாவூரில் எவ்வளோ, ஏன் தஞ்சாவூரில் இருந்த பிரச்சனையெல்லாம் அட்ரஸ் பண்ணார் தளபதி அவர்கள், ஏன் அது உங்களுக்கு தெரியலையா? அதே தஞ்சாவூரில் கடந்த 5 வருஷமாக இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு வந்து விவசாயிகள் வந்து சொல்ல வீடியோலாம் நீங்கள் பார்க்கலையா? ஏன் அதை பற்றி பேச மாட்டீங்க? ஏன் கடந்த 5 வருஷத்தில் நடந்த பிரச்சனைகளை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? மைனாரிட்டிஸும் சரி, இல்லை இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், இன்னும் பல மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், SC/ST மக்கள், இவங்களுக்கான பிரச்சனைகள் நிறைய இடத்துல வந்து இருக்குல்ல. ரஞ்சித் வந்து இப்போ நீலமில் போட்டிருக்கிறார், இத்தனை சாதிய கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு, இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத கடந்த 5 வருஷத்தில் என்னென்னு போட்டார். பல சங்கங்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னென்ன? இதை பற்றி பேசுங்கண்ணே பிரசாந்த் அண்ணே, இதை பற்றி பேசுங்க. இதை பற்றி ஏன் வாய் திறக்க மாட்டீங்க? இதை பற்றிலாம் பேச மாட்டிங்களே நீங்கள் தான். உங்களுக்கு இப்போ வந்து என்னென்னா விஜய் சார் அடித்து ஃபேமஸ் ஆகணும். இப்போ நீங்கள் இதெல்லாம் பேசணும், பேசிட்டு இதை எல்லாரும் விஜய் சாரோட ஹேட்டர்ஸ்ன்ற பேரில் அவங்க எல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் எடுத்து வைக்கணும். அதன் மூலிமா அவங்க யூடியூப் சேனல் வளரணும். இதுக்காக தானே இந்த பிளானு. அதனால் தயவுசெய்து ஒன்றே நினச்சிங்கன்னா, அப்புறம் மாற்று அரசியலை நோக்கி வர விஜய் இப்படி பண்ணலாமா? ஒன்றும் பண்ணல, ஒன்றும் இங்கே வந்து கொலை குத்தம் எதுவும் வந்து பண்ணிடல, சரியா? அவரை வந்து கேள்வி கேட்குறதுக்கு தகுதி அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்குது, ஓகேவா? எல்லாருக்குமேலாம் வந்து கிடையாது. அது என்ன நடந்தது பர்சனல் லைஃப். ஏன்னா பூமர் அங்கிள் மாதிரி பேசுகிறிய பிரசாந்தனை, உனக்கு ஒரு விஷயம் புரியல. என்னென்னா இந்த NGK படம் பார்த்தல, அதில் சாய் பல்லவி சூர்யா சார் கேரக்டர் எப்படி இருக்கும்? ரகுல் பிரீத் சிங் கூட நெருக்கமாக பழகுவார், ஆனால் சாய் பல்லவிக்கு ரொம்ப லாயலாக இருப்பார் சூர்யா. அந்த இடத்துல சாய் பல்லவி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மென்டல் ப்ரெஷர் கொடுப்பாங்க. இது மாதிரி கூட ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். இல்லை திரிஷா மேடமை ஃப்யூச்சரில் பாலிடிக்ஸில் உள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு ஏதோ ஒரு, இப்போ மைத்திலி தாகூர்னு பிஜேபியில் ஒரு கேண்டிடேட்டை கொண்டு வந்தாங்க, பெருசாக சிங்கரை காமிச்சாங்க, ஒரு பெரிய லெவலில் வின் பண்ணாங்க பீகாரில். அந்த மாதிரி திரிஷா மேடமை கூட ஒரு MLA கேண்டிடேட்டாக போடலாம். தெரியல என்ன நடக்கும், நீ வெயிட் பண்ணி தான் பாரு, உனக்கு எதுக்கு அவசரம்?
ஏதோ நக்கீரன் கோபால் அவரை மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஏதோ கூப்பிட்டு வந்தார் அப்படின்னா அதுலேயும் ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா இந்த சில பேர் எப்படி தெரியுமா பண்ணுவாங்க, விஜய் எப்படி அழிக்கலாம், கருத்தில் ரீதியாக போட மாட்டாங்க. இவங்க எப்பவுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மனுஷனை எப்படி பர்சனல் அட்டாக் பண்ணலாம், அவன் பெட்ரூமில் கேமரா வைக்கலாமா, பாத்ரூமில் கேமரா வைக்கலாமா, அவனுக்கு வந்து என்ன தொடர்பு, இந்த மாதிரி தான் போனாங்க. இந்த மாதிரி தான் வந்து சீமானவர்களை காலி பண்ணாங்க. நல்லா வந்துட்டு இருந்தார் இந்த மனுஷன். விஜயலட்சுமி அந்த மேட்ரை போட்டு ஏன்னா இவங்க எல்லாருமே அப்படியே ஒரு புத்தர் மாதிரியும் சித்தர் மாதிரியும் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும், சீமானவர்கள் தான் வந்து மோசமானவர் மாதிரியும் இது பண்ணியிருக்கலாம். சரி, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் விட மாட்டேன், மக்கள் நாங்கள் விட மாட்டோம். என்ன அம்மா வந்தாங்க, இவங்க வந்தாங்க. அதாவது இவர் பேசும்போது பிரசாந்த் எப்படி பேசுகிறாருன்னா, ஜெயலலிதான்னு பேசும்போது ஜெயலலிதான்னு பேசுகிறாரு, ஸ்டாலின் அப்படின்னு பேசும்போது ஐயா ஸ்டாலின்னு பேசுகிறார். இதுலேயே தெரிஞ்சிருச்சு இவர் எந்த பக்கம் நிற்கிறாருன்னு. சரி, இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஐயா ஸ்டாலின் 40 வருஷம் வந்து ஆட்சி, அவர் சிஎம் ஆகிறதுக்கு எல்லாம் ஓகே தான். 40 வருஷம் ஆச்சுன்னா அந்த 40 வருஷம் யார் வந்து பதவியில் இருந்தால், அவங்க அப்பா இருந்தார். ஒரு ஃபேமிலி சேர்ந்தவர்கள் இருந்துட்டு தான் வராங்க. அது வந்து காரணம் கிடையாது. அவர் இறந்த பிறகு இவர் வராரு, அவ்வளோதான். இது 40 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒருத்தன் வரான் அப்படின்னா அவன் 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமெல்லாம் கணக்கு இல்லை. மக்கள் முடிவு பண்ணோம் அவன் 3 வருஷத்தில் வரானா இல்லை 30 வருஷத்தில் வரானான்னு. போய் எடுத்து பாருங்கள். டெல்லியில் ஆம் ஆத்மி எத்தனை வருஷம் ஆச்சு? அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம் ஆனார், எத்தனை வருஷத்தில் ஆனார்? 1.5 வருஷத்துல சிஎம் ஆனார். பஞ்சாபில் வந்து ஒரு சரி, அதாவது டெல்லியாவது யூனியன் டெரிட்டரி, பஞ்சாப் எடுத்துக்கோங்க. பஞ்சாபில் எப்படி வந்தாங்க? பஞ்சாபில் வந்து பெரிய பெரிய கட்சிகள் இருந்தாலும் ஆம் ஆத்மி உள்ளே புகுந்து சிஎம் ஆனாங்களா இல்லையா? பகவந்த் மான் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவங்க எப்படி வந்தாங்க? அப்போது வராரு அப்படின்னா அவர் 50 வருஷம் வெயிட் பண்ணணும், 40 வருஷம்லாம் கிடையாது. கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறாரா, நல்லது பண்ணுறாரா, அதுதான் வந்து பார்க்கணும். பண்ணுறாருல இந்த மனுஷன், பண்ணுறாருல பெரிய 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 தலைங்களுக்கு போஸ்டிங் கொடுக்காம இன்றைக்கி வந்து சாதாரண ஆட்களும் இவர் கட்சியில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கிற அளவுக்கு வந்து தராருல. அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? இல்லை அவர் வந்து சுயநலமாக யூஸ் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு வந்து. அதனால் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சொல்லிடாதீங்கண்ணே. நாங்கள் விட்டுற மாட்டோம், மக்கள் நாங்கள் விட்டுற மாட்டோன்னா போனேன் உனக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சியில் போய் நில்லு போயிட்டு வந்து எம்எல்ஏ நீ தான் ஃபாலோவர்ஸ் நிறைய வச்சுருக்கிய, போனால் கூட கொடுப்பாங்க, எம்எல்ஏ சீட்டு கூட தரலாம் மேபி. ஏன்னா ஒருத்தரை வந்து இந்த ஒரு மனுஷனை எதிர்க்கிறதுக்காக பல கூட்டம் இன்றைக்கி ஒன்று சேருது இவரை எதிர்க்க முடியாமல். ஏன்னா எதிர்க்க முடியாதுன்னு இல்லை, ஒரு பயம்தான். ஐயோ பெருசாக வளர்ந்துட்டு வரானே, இந்த பையனை எதிர்க்க முடியலையே, எல்லாரையும் கூப்பிடுவோம். இதுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோமோ அவங்க எல்லாரையும் கூப்பிடுவோம் அப்படின்னு ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. அது மாதிரி நீயும் பிரசாந்தனை நீங்களும் போகணுன்னு போய் சேர்ந்துட்டு பிரச்சாரம் பண்ணுங்கள், திட்டுங்க, பேசுங்க. அப்படி போய் நின்று பேசுங்க. சும்மா நியூட்ரல், நான் பொதுவானவன், நான் நடுநிலையானவன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஜேசன் சஞ்சய் வந்து சாஷாவும் வந்து கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. முதல்ல விஜய் சார் பசங்களும் பொண்ணும் பையனும் கஷ்டப்படுறவங்களா சொல்லு? அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும். அதாவது காமன் மேன் தான் வந்து தேவையில்லாத போட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அவங்களாம் சின்ன வயசுலேருந்தே ட்ரெயினடு, நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருப்பாங்க. ஓகேவா? அதனால் ஒரு குடும்பத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாமல் நீ பாட்டுக்கிட்டு வந்து உனக்கு ஒரு கட்சி, இப்போவும் சொல்கிறேன் பிரசாந்தண்ணே, உனக்கு ஒரு கட்சி பிடிக்குதுன்னா தாராளமாக போய் சப்போர்ட் பண்ணு, தாராளமாக போய் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணு, தாராளமாக நீ போய் வாழவை. அதுக்கப்புறம் அப்புறம்னு இன்னும் ஒரு 10 தலைமுறை கூட நீ போய் வாழவை. நான் வேணான்னு சொல்ல. நாங்கள் மாற்று அரசியலை நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு நல்ல மனுஷன் பின்னாடி நிற்கிறோம். ஓகேவா? இங்கே யாரும் துண்டை தூக்கி போட்டு போல, இங்கே யாரும் இவரை வந்து நிராகரிச்சுட்டு போகல. இவர் கூட தான் இருக்கோம். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், வி ஸ்டாண்ட் வித் தளபதி விஜய். அவ்வளோதான். டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவோம். சரிங்களா? அதனால் உங்கள் அரசியலை, உங்கள் நியூட்ரல்னு சொல்லிட்டு பண்ணுற இந்த வேலைலாம் போய் நீங்கள் தனியாக போய் எங்கன்னா வச்சுக்கோங்க. அதனால் பிரசாந்தண்ணே உங்கள் மேலே நல்ல மரியாதை இருக்குது. அதனால் இந்த மாதிரி சீப்பஸ்ட்டான ஒரு வீடியோலாம் வந்து பண்ணிகிட்ருக்காதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டெக்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.